குட் மார்னிங். நாங்க இப்ப மூணார் போக போறோம். பெக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் போய் பசி அறையை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கிளம்புறோம். முன்னாருக்கு போறோம், ஃபன் பண்றோம். നോക്കും കുറച്ചു என்ன தெரிகிறது? ஐயோ சாமி, வேற வெளிக்குட்டி என்னது? வாட்டர் ஃபால் எங்களுக்கு தெரியாது. இது எங்களுக்கு தெரியாதுல்ல, இது வாட்டர் ஃபால்னு எங்களுக்கு தெரியாது. என்னது? அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே, இப்போ நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறது எதனாலன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கட்டம் அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கல. ஏன்னா நாங்கள் தனியாக வீடியோ எடுத்திருந்தப்ப அந்த சீன் நடந்தது வந்து மெல்லிக்குட்டி மட்டும் பார்த்தாங்க, நாங்கள் யாருமே பார்க்கல. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வேன் விட்டு கீழே இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ வேணால் நான் போடுறேன். அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இருக்கிறப்ப எங்கள் பக்கத்து காடியில் உள்ளவங்க வந்து வெளியூருக்காரங்க, ஃபாரினர்ஸ்லாம். ஸோ பேக்கு வந்து உள்ள பின்னாடி பானட்டுக்குள்ளே வந்து வைக்க சொருவ முடியல, பானட் சாத்த முடியல, அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, எப்போதும் வந்து உள்ளே உட்காந்து டக்குன்னு போய் உட்கார்றவர் அன்னைக்குன்னு பார்த்து வெளியே கதவு பக்கத்து நாங்கள் ஆடுற வரைக்கும் நின்றுட்டு இருந்தார். அப்போ மெல்லிக்குட்டிக்கு அப்பயே வந்து சந்தேகம் வந்துருச்சு. அப்பயே நாங்கள் விட்டுட்டோம், வெளியே ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து உதவி கேட்டுட்டாங்க. ஆனால் கேட்டது வந்து என் தாத்தா கிட்ட இல்லை, என் மாமாட்ட கேட்டதுனால என் மாமா போயிட்டாரு, என் தாத்தா உள்ளே விட்டாரு. ஸோ என் தாத்தாக்கு தெரியாது என் மாமா ஹெல்ப் பண்ண போயிருக்காருன்ட்டு. மெல்லிக்குட்டிக்கு வந்து தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஏன் அவர் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. அது காரணம் வந்து ஹெல்ப் பண்ண கேட்பாங்களா, இவர் ஹெல்ப் பண்ண போகலாமா அப்படின்னு நினச்சிதான் வந்து அவர் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு அந்த சான்ஸ் போயிருச்சு, இவர் போயிட்டாரு. அவ்வளோ நேரம் நின்றார் வெளியே. ஆனால் கேட்கல அவங்க தாத்தாட்ட. மாமா உள்ள ஏறுறப்ப மாமாவை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டாங்க. இதுதான் வந்து அந்த ஃபன் பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவரை கலாய்க்கிறத நீங்க பாருங்க. நானும் ஒரு அமுல் பாய்க்கு ஹெல்ப் பண்ணல போச்சே. அவரு புண்ணாளா என்ன நான் சித்திர வச்சுக்க நேரம் பாஞ்சிருப்பாங்க. பாஞ்சிருக்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு வேலை இல்ல, இதுக்கு தான் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. பாவம்ல, அவ்வளவு நேரம் கீழே இருந்தாங்களா எங்க மாமா. ஏப்புல கடை ஓட்டிட்டு தங்கம் டென்ஷன் ஆயிட்டாரு. மழை அடிக்கும் ஓஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக, வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் தாயாக. நீ சொல்லும் கதை நான் கேட்கும் வர நாமாவும் மாய பறவைகளே. தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட.
இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ வந்து டெக்னிக்கல் எரர், இந்த பாட்டு பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆச்சும் நான் பண்ணியிருப்பேன். காரணம் இந்த முகரையால் வந்தது. இன்னொரு மைக்கை கொடுத்துட்டாங்க, பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே பேசுகிறாரு, இவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. ஸோ பெரும் பெரும் பிரச்சனையாக போயிடுச்சு. அதில் நான் டெக்னிக்கல் எரரு இல்லை எதாவது எடிட் போட்டிருப்பேன். உங்களுக்கு யாரும் பட்டம் வைக்க வேணாம், நான் வைக்கிறேன். எதுக்குப்பா? அது என்ன ஜோக்குப்பா? அது சொல்லுங்க தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. 3 hours later. அங்கே ஒருத்தர் இருக்கார்ல, ராஜக பிரதாது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். அதை நாங்கள் காட்டல, ஏன்னா ஒரு கொஞ்சம் ஹரிபரியாக வந்தனால. மூணாருக்கு வந்துட்டோம். கொச்சின்ன்றது மூணார், ஒரு ஒரு பார்ட் மூணாருக்கு வந்துட்டோம். ஸோ இட்ஸ் லைக் லிட்ரலி கேமரா மாதிரி. ஆமாம், ரொம்ப. ஆனால் என்னன்னா போக போக போகிற பாதையெல்லாம் ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்சு, செப்பல் எல்லாம் ஃபுல்லாக. இந்த ஏரியா வந்து கிறிஸ்டியனுக்கு செய்யப்பட்ட ஒரு ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போவோம். டின்னர் எடுத்தோம். வெள்ளனியாக இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு இதே காலையில் 3 மணிக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு நாங்கள் போவோம். ஆமாம், ஸ்டேடியம் நீங்கள் கூட வாங்க. The next day. ஹாய் காய்ஸ், காலையில் ஏஞ்சிட்டோம். ஏஞ்சிட்டு ஒரு விஷயமா நாங்கள் சொன்னோம்ல அந்த சர்ப்ரைஸ்க்காக. ஆனால் இப்போ ஏஞ்சது மணி வந்து மலேசியா டைமிங் வந்து மணி 5:45. ஆனால் இந்தியா டைமிங் வந்து மணி 3. ஸோ 3 மணிக்கு இப்போ போகணும். உண்மையிலேயே 3 மணிக்கு கூப்பிட்டாங்க. வேனுக்கு நாங்கள் போயிருக்கணும். டைம் எடுத்துகிட்ருக்காப்புல ஒன்று தம்பி பாத்ரூமில். ஸோ அதனால் டைம் எடுக்கட்டும், நம்ம பொறுமையாக போவோம், பிரச்சனை இல்லை. நானும் மாமாவும் ரெடி ஆகிட்டோம். ரெடி, ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு ரூமில் இருக்காங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேராக கிளம்புறது தான். குட் மார்னிங் வெள்ளிக்குட்டி. ரெடியா? ரெடி. இப்போ மாமா லேட்டு, புருஷன முன்னாடி எப்போது லேட்டு. லேட்டுங்க. இதை தட்டுங்க, ஃப்ளாஷ் லைட்டு தட்டுங்க. விழுந்து தொலைச்சிடாதீங்க. ஆனால் ஐயோ ஹலோ, கண்ணாக்குறீங்களா? அமைதியா இருக்கு பொழுத. ஐயோ, இதுவே பெரிய பாடா இருக்கும் போலயே. மேல மேல கீழே திறக்க தெரிஞ்ச நமக்கு இது எப்படிங்க? யாரும் விழுந்திருக்கிறாங்க. குட் மார்னிங். காத்து வந்து ஃபேன் ஜனங்கள் செம்ம குளிர், செம்ம சுட்டு. சர்ச்சில் அதே மாதிரி ஃபண்ட் டொனேஷன் 10 கிலோமீட்டர் கொஞ்ச நேரம் தான் தூக்கம். அப்படியே ஒரு தூக்கம் நேரத்துக்கு. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி தான் இப்படி வயசான இங்க கூப்பிட்டு வர்றது. 35 சொல்லுங்க, 25 இல்லை. நீங்க பின்னாடி 2 ஆண்டி இருக்காங்க பாருங்க. ஆண்டி, அந்த ஆண்டிக்கும் தூக்கம் சொக்குது. ஆனா நாங்க யானை பார்க்க ஆர்வமா இருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா காட்டு யானை இங்க எங்கேயாவது இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க.
அதை பார்க்கறதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய அண்டா வந்து தூங்கிட்டே இருக்காப்ல. மதம் பிடிச்ச யாரும் தூங்கிக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஒரு ரகம் வயசானவங்களை கூப்பிட்டு வந்துட்டு படுற அவஸ்தை. என்ன நிம்மதி அது சேச்சா என்ன சொன்னீங்க என்னதான் இதை எடுத்து அவர்கிட்ட போட்டு இந்த நார கேள்வி வாங்க அதானே இதை பாக்குறப்ப அவரு உங்களுக்கு போன் அனுப்பாரு. எப்படி பேசிருக்க படிச்சோம் சும்மா சும்மா மாமா மா போயிட்டே இருக்கோம் ஒண்ணு போக மாட்டோம். எத்தனை மணி போவோம்னு எனக்கு தெரியல. மேல ஏறணுமா? ஐயோ இதான் எவ்வளவு தூரம் நடக்கிறது? 2 கிலோமீட்டர். நிப்பாட்டி இருந்தா என்னால எல்லாம் தாரி இருப்போம். பாண்டிய சூரியன் சொல்லு சொல்லு. இங்கிட்டு பாங்க, அங்கிட்ட எங்க போறீங்க? இங்கிட்டு வாங்க. லைட்டா இன்னும் கொஞ்சம். அங்க பாருங்க.